ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீக்லியோட அனலைசிஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏயுடி யூஎஸ்டி டெய்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் இருக்குது. டெய்லியோட ஐடியம், டெய்லியோட ஓபிஸ் எல்லாமே கீழே தான் இருக்குது. அப்போ 4 ஹவர் வந்து டவுனாக வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்பா போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 4 ஹவரில் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக வந்துட்டு அப் ட்ரெண்டாக மாறி அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஐடியம் எடுத்திருக்கு. ஐடியம்க்கு கீழே இருக்கிற பிஓஐ டேப் பண்ணி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் மேபி இந்த லெவலை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்காத பட்சத்தில் மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வந்து எக்ஸ்ட்ரீம் பிஓஐயான டெய்லியோட பிஓஐ பிக் பண்ணிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிபி யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் டெய்லியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு ஐடியம் எடுத்திருக்கு. பட் ஆனால் பிஓஐக்கு வரல. பிஓஐக்கு வராமலே மார்க்கெட் ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதிகபட்சமான சான்சஸ் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் தெரியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட 4 ஹவர்ஸோட ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். ஸோ 4 ஹவரில் பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்கு. டவுன் ட்ரெண்ட்ல லாஸ்டா இருக்கிற எஃப்இஜியை வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ரெஸ்பெக்ட் பண்ணி டவுனா மாறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்ல வந்து லோயர் லோ டன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒன்ஸ் லோயர் லோ டன் ஆனதுக்கப்புறம் அகைன் ஹையர் ஹை டன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா டெய்லியோட வியூ நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூரோயூஎஸ்டியோட டெய்லியோட ப்ராஸ்பெக்ட் வியூ வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. டெய்லி யூரோயூஎஸ்டி அப் ட்ரெண்டாக இருக்குது. ஐடிஎம்எஸ் ஸ்வீப் பண்ணியிருக்குது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் நடக்க போகுது. இங்கே வந்து ஐடிஎம்க்கு கீழே க்ளோசர் வச்சது அப்படின்னா ஹையர் ஹை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும். ஓகேங்களா? டெய்லிக்கான 2 பிஓஐஸ் கீழே இருக்குது. ஓகேங்களா? 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணி டைரக்டா மேலேயும் போயிடலாம். ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஐடியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ப்ராப்பரான ஐடியமா இருந்தது. ஸோ ஐடியம்க்கு கீழே எந்த பிஓஐஸும் இல்லாத காரணத்தால மார்க்கெட் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து மார்க்கெட் வந்து ஒரு ப்ராப்பரான க்ளோசர் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் அரௌண்ட் இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் பம்ப் பண்ணி மேலே புஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு. ஸோ எல்லாத்தோட ஃபேவரட் கரன்சி. ஸோ கண்டினியூ அப் ட்ரெண்டா இருக்கிறதால கோல்டுல வந்து நம்மளுக்கு ப்ராப்பரான ஐடியம் வந்து வரல. ஓகேங்களா? ஸோ வந்து டெய்லியில பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே மார்க்கெட் க்ளோசர் வச்சிருக்கு, இங்கேயும் க்ளோசர் வச்சிருக்கு. ஏன் நான் இது ஐடியாமா வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜை வந்து நம்ம சேனல் மூலமா நீங்க கெயின் பண்ணியிருக்கீங்கன்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங் வந்து மார்க்கெட் இங்கே தான் ஹையர் ஹை இருந்தது. ஹையர் ஹைக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஒரு ஸ்விங்கு. இங்கே எங்கேயுமே ஐடியம் எடுக்கல. ஸோ அகைன் வந்து இந்த ஸ்விங்கில் பார்த்தீங்கன்னா 2 ஐடியம் இருக்குது. ஸோ நான் ஏன் இந்த ஐடியம் எடுத்திருக்கேன் அப்படின்றத நீங்கள் வந்து திங்க் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ வந்து லோயர் டைம் ஃப்ரேம்ல வந்து நம்ம பார்க்கும்போது 4 ஹவர்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹவர்ஸ்ல மார்க்கெட் இங்கே ஒரு ஐடியம் எடுத்துட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து எங்கேயுமே ஐடியம் எடுக்கல. ஸோ வந்து ரீசன் வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் நான் அதை ஐடியாமா எடுக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல இதுதான் வந்து 4 ஹவரோட ஐடியமா வந்து ரியாக்ட் ஆகுது. ஓகேங்களா? 4 ஹவரோட ஐடியமா ரியாக்ட் ஆகுது. ஒன்ஸ் மார்க்கெட் 4 ஹவரோட ஐடியமா பிக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து பிஓஐஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நியர்பை பிஓஐ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிஓஐ இருக்கு. அதாவது வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு இந்த இடத்துல ஓபி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக்வே கேப்பும் இருக்கு. ஸோ பிரேக்வே கேப் பத்தி தெரியல அப்படின்னா ரீசெண்டா நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். மேல ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டெய்லி அதாவது வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு எஃப்இஜி வந்து ப்ரெசென்ட்டா இருக்கு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே எந்த பிளாக்ஸுமே இல்லை அப்படின்றத எல்லாருமே வந்து திங்க் பண்ணுவீங்க. பட் ஆனா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா லோ வச்ச கேண்டில் இந்த கேண்டில். ஓகேங்களா? இங்க வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கு. பட் ஆனா பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஏரியால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்வே கேப்பும் ஒரு எஃப்இஜியும் இருக்கு. அப்போ மார்க்கெட் மோஸ்ட்லி இந்த லெவல்ஸ்ல இருந்து திரும்புறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு கோல்டை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோட ஃபேவரட் கரன்சியான பிட்காயின். ஸோ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து டெய்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கு. இது ஹையர் ஹை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா மார்க்கெட் இதுக்கு மேல ஸ்டில் க்ளோசர் வைக்கல. என்னோட திங்கிங் என்ன இருக்கு அப்படின்னா மார்க்கெட் மேபி இதுக்கு மேல க்ளோசர் வைக்கும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இங்க க்ளோசர் வச்சாலுமே இங்க ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா பிட்காயினுக்கு இன்டியூஸ்மெண்ட் இங்கே தான் இருக்கு. நீங்க க்ளோசர் வச்சாலுமே மார்க்கெட்டுக்கு இன்டியூஸ்மெண்ட் ரொம்ப தூரத்துல இருக்கிற காரணத்தால நம்ம 4 ஹவர்ஸோட ஸ்ட்ரக்சரை தான் வந்து பாக்குறோம். 4 ஹவர்ல ஏன் நான் இங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மார்க் பண்ணேன்
அப்படின்ற லாஜிக்கை நீங்கள் யோசிங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கான ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? நான் ஏன் வந்து இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக மார்க் பண்ணியிருக்கேன்ற ரீசனை நீங்கள் ஃபைன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாலேஜ் வந்து வளரும். ஸோ நான் ஏன் இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக மார்க் பண்ணேன், இதுக்கான லாஜிக் என்ன, நம்மளோட ரூல் பேஸ்டில் இதை எப்படி நான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக மார்க் பண்ணன்ற விஷயத்த நீங்கள் சொல்லுங்கள். ஸோ மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த இன்சைட் கேண்டல்லே மூவ் நடந்திருக்கு. ஸோ அதால நான் இதை ஐடியமா எடுத்திருக்கிறேன். ஐடியம்க்கு கீழே இருக்கிற பிளாக்ஸை நீங்க பை பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து இப்போ வந்து மார்க்கெட் வந்து டோட்டலி ப்ரீமியம் பிரைஸ்ல இருக்குது. ஒன்ஸ் டிஸ்கவுண்ட் பிரைஸுக்கு கீழே இருக்கிற ஒரே ஒரு பிஓஇ இங்க இருக்கு, கீழே இங்க ஒரு பிஓஇ இருக்கு. ஓகேங்களா? ஸோ பிடிசியை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ஸ்க்கு வந்துச்சு அப்படின்னா பிடிசி வந்து பை பண்ணலாம். ஸோ இன்னொரு லெவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து இங்க இருக்கிற லெவல்ஸ். ஓகேங்களா? ஸோ பிடிசியில் லோயர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் 4 ஹவர் பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ஸ்ல வந்தால் பிடிசி வந்து பை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து இந்த செஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அந்த வீக்லி அனலைசஸ் வந்து ரெகுலராக பாருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய நாலேஜஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.